ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே ஒரு குடும்பம் ஏமாத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அவங்கள பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். வாங்க பேசலாம். இன்னைக்கு யூடியூப திறந்தாலே ஃபேமிலியா வீடியோஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. சம்பாதிக்க இந்த காலகட்டத்துல 1000 வழி இருக்கு. இருந்தாலும் ரொம்ப ஈஸியா எப்படி நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்கு யூடியூப் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா அமைஞ்சிருச்சு பல குடும்பங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஃபேமிலியா லவ் பண்றதுல இருந்து அடுத்து கல்யாணம் பண்றதுல இருந்து அடுத்து கன்சீவ் ஆகுறது, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்றது, அப்புறம் குழந்தை பிறக்கிறது, திரும்பவும் அந்த குழந்தைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்றது, நேமிங் செரிமோனி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் எடுத்து 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 எல்லாத்தையும் வீடியோவா போட்டு அதுல லட்சக்கணக்குல வியூஸ் அள்ளி மொத்தமா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பேரும் ஒரு வகையில இது ஒரு ஸ்கேம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இத நான் சொல்லல, ஆல்ரெடி ஒரு ரிசர்ச்லயே சொல்லப்பட்டிருக்கு. ஸ்கேம்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ரொம்பவே நல்லதனமா பேசி ஏமாத்துற கும்பலுக்கு பேரும் ஸ்கேம் தான். சோ ஆன்லைன்ல நிறைய பேரோட பணத்தை ஹேக் பண்றதும் ஸ்கேம் தான். இதே மாதிரி ஒரு குடும்பமா சேர்ந்து ஒரு வீடியோ போட்டு மக்களை ஏமாத்துறதும் ஒரு வகையில ஒரு ஸ்கேம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி ஒரு ஸ்கேம கிட்டத்தட்ட 4-5 வருஷமா ஒரு குடும்பம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சாலும் அவங்களை என்கரேஜ் பண்ற விதமா தான் நாம உட்கார்ந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது முட்டாள்கள் அப்படின்னு சொல்லப்படுறது அவங்க கிடையாது, நம்ம தான். அதை பாக்குற மக்களாகிய நம்மளதான் அவங்க முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு குடும்பம் கொரோனா காலகட்டத்துல ஃபேமிலியா சேர்ந்து மக்களை என்டர்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது அப்படின்னு சொல்லி டிக்டாக்ல போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு திடீர்னு கல்யாணம் அப்படின்னு சொல்லி அந்த என்கேஜ்மெண்ட் வீடியோவை எடுத்து போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் தனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அந்த பொண்ணு வீட்டை விட்டு அப்பாவை கூப்பிட்டுட்டு ஓடிட்டான். சோ அதை தொடர்ந்து அவங்க அம்மாவும் அவங்க பையனும் சேர்ந்துகிட்டு அந்த பொண்ணையும் அவங்க அப்பாவையும் பயங்கர அசிங்கமா திட்டுறது, எல்லா ஆபாச வார்த்தைகளையும் வீடியோலே பேசுறது, இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல ரொம்பவே மக்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அதாவது ஒரு நாடகத்துல நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எப்படி மக்கள் கிட்ட இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க அந்த ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்ப பொண்ணு தனியா போயிட்டா, அப்பா தனியா போயிட்டாங்க, அம்மாவும் பையனும் தனியா ஆயிட்டாங்க, அடுத்து என்ன நடக்க போகுது, அந்த பொண்ணு போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாளா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. அதே மாதிரி நிறைய 2 பேர் ஃபேமிலியும் மாத்தி 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 கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறது. அதாவது அம்மா மேல பொண்ணு கொடுக்கறது, பொண்ணு மேல அம்மா கொடுக்கறது, ஹஸ்பண்ட் மேல அம்மா கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க ஃபேமிலியில தொடர்ந்து நடந்தது. இதுதான் ஸ்டார்டிங். நான் சொல்ற இந்த ஸ்டோரி ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க அம்மா அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணாங்க. அடுத்து மருமக, பையன், அம்மா சேர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க, மக்களை என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து தனியா வீடியோஸ் போடுறது, அவங்க ஆடுறது, வீட்டுக்கு பாத்திரம் எப்படி எல்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்க, நகை எப்படி பர்ச்சேஸ் பண்றாங்க, காலேஜுக்கு போறது வர்றது, காலேஜுக்கான ட்ரெஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் போட்டு 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 நான் சொன்ன மாதிரி லட்சக்கணக்குல வியூஸ் வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ஒரே ஒரு யூடியூப் சேனலா இருந்தது, அடுத்து 2ஆ பிரிஞ்சுது. 2ஆ பிரிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் இவங்க அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு தனி சேனல் ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட சொந்த கதை, சோக கதை, இது எல்லாத்தையும் அந்த சேனல்ல போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அப்பா ஒன்னா குடும்பத்துல சேர்ந்துட்டாங்க. இப்ப திரும்பவும் குடும்பமா சேர்ந்து எல்லாரும் ஒன்னா இருக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா திரும்பவும் அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. என்ன அப்படின்னா, அவங்க 4 பேரை சேர்ந்துக்கிட்டு அவங்க அம்மாவை தனியா அனுப்பிட்டாங்க. அவங்க அம்மா அவங்களோட அம்மா வீட்டுல போய் இருந்தாங்க. அதாவது இது எப்படி இருக்குன்னா, ஒரு குடும்பம் தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா, பாட்டியோட பாட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு கதை தான் இந்த குடும்பத்துடைய கதை அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த வகையில அவங்க அம்மா தனியா அவங்க ஒரு சேனலை ஓபன் பண்ணி நடந்தது என்ன நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்க டீடைலா விளக்கி சொல்றேன்ற பேர்ல ஒவ்வொரு வீடியோவா போட ஆரம்பிச்சாங்க. தனியா வீட்டுல உட்காந்துட்டு அழுவுறது, அதுக்கப்புறம் டிராமா பண்றது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல இவங்க அந்த அப்பாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்றது, அப்பாக்கு நான் எதுவும் செய்யலன்னு சொல்லி மகன் ஏதாவது ஒண்ணு செய்யறது, உடனே அந்த பொண்ணு அவங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அவங்க அந்த வீடியோவை போடுறது, அண்ணி அண்ணன் இந்த பொண்ணு எல்லாரும் சேர்ந்து ஆடுறது பாடுறதுன்னு இவங்க தனியா வீடியோஸ் போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டு இருக்காங்க, யாரும் என்ன பார்க்கல கொல்லல அப்படின்னு சொல்லி அந்த வீடியோலயே திரும்பவும் அந்த பொண்ணு அவ்வளவு அசிங்கமா திட்டுறாங்க. இதுல மொத்தமா பாத்தீங்கன்னா அந்த அம்மா ஒரு கவர்மெண்ட் டீச்சர். ஒரு டீச்சர் அப்படின்றவங்க பசங்களுக்கு நல்ல விதமா பாடம் சொல்லி தர வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அதாவது மாதா பிதாக்கு அப்புறமா நம்ம சொல்லக்கூடியது குரு, ஆசிரியரை தான். சோ அப்படி இருக்கிறப்போ அந்த ஆசிரியர் இந்த மாதிரி ஆடுறதும் பாடுறதும் ஒரு ஃபேமிலியில என்னென்ன பர்சனல் நடக்குதோ
அது எல்லாத்தையும் எப்படி சோசியல் மீடியால வெட்ட வெளிச்சமா போட்டுக்கிட்டு இருந்தா அவங்க கிட்ட படிக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்க? டீச்சர் வீட்ல இப்படி நடக்குது, அவங்க இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுறாங்க, அவங்க நல்லா இருக்காங்க. அதே மாதிரி நாமளும் நம்ம வீட்ல நடக்கிறது வீடியோ எடுத்து போடுவோமே அந்த பசங்களுக்கு தோணாதா? இல்லனா இத பார்த்து இன்னும் நிறைய வெளியில இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் வந்து மோட்டிவேட் ஆயிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் போட மாட்டாங்களா? பர்சனல் எல்லாத்தையும் தூக்கி இப்படி போட்டுக்கிட்டே இருந்தா ஒரு குப்பை மாதிரி ஆயிடும் யூடியூப். இன்னைக்கு அப்படிதான் போயிடுச்சு. கிட்டத்தட்ட யூடியூப தொறந்தாலே நல்ல விஷயங்கள் வருதோ இல்லையோ ரொம்ப 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 கெட்ட விஷயங்கள் தான் வந்துகிட்டு இருக்கு. ஒரு நல்ல வீடியோ வேணும்னா யூடியூப பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது மாறி இன்னைக்கு என்ன கான்ட்ரவர்சி வேணும், என்ன மாதிரி விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இருக்கு அப்படின்றத வந்து ஓபன் பண்ணி பாக்குற அளவுக்கு யூடியூப் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு பல குடும்பங்கள் சேர்ந்து யூடியூப இப்படி மாத்திட்டாங்க. அவங்கவங்க குடும்பத்துல நடக்கிறது அவ்வளோத்தையும் எடுத்து போடுறது, வீடியோலயே வந்து அசிங்க அசிங்கமா பேசுறது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஏன் மக்களை முட்டாள்கள் அப்படின்னு சொல்றேன்னா, இதுக்காக மக்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நீங்க வந்து கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு நாங்க இருக்கோம். உங்க வீட்ல அம்மா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க. அவங்கள பாருங்க, அவங்களோட பிரச்சனைய பாருங்க. எங்கேயோ ஒரு அம்மா அழுதுகிட்டு வீடியோ போடுறதோ, எங்கேயோ ஒரு அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீடியோ போடுறதோ, அத பார்த்து நீங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுல தேவையே இல்லையே. உங்க குடும்பத்த நீங்க பாருங்க, அவங்க குடும்பத்த அவங்க பார்ப்பாங்க. இப்படியெல்லாம் நீங்க கமெண்ட்ஸ் போட்டு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றேன். இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு அசிங்க அசிங்கமா திட்டியும் கமெண்ட் பண்றீங்க. அடுத்து மருமகள திட்டுறீங்க. அதுக்கப்புறம் அந்த பையன திட்டுறீங்க. ஒவ்வொருத்தரையும் திட்டி கமெண்ட் போட்டுட்டு இருக்கீங்க. இருந்தாலும் ஒரு சிலர் வந்து அவங்களுக்கும் லவ் யூ அண்ணா, லவ் யூ அக்கா இப்படின்னும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்கு? நமக்கே 1008 பிரச்சனைகள் இருக்கு. நமக்கு 1008 வேலைகள் இருக்கு. இதுல அந்த குடும்பம் பண்றக்கூடிய அட்ராசிட்டிய நாம பார்த்துட்டு ஜஸ்ட் அத வந்து பாசிங் கிளவுட்ஸா நினைச்சிட்டு போகாம உட்கார்ந்து அதை ஃபுல்லா பார்த்து அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நாம கமெண்ட்ல சொல்றது இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அந்த குடும்பம் கிட்டத்தட்ட 4, 5 சேனல் வச்சு ஒவ்வொருத்தரும் லட்சக்கணக்குல சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. யூடியூப்ல எந்த அளவுக்கு வியூஸ் போதோ அந்த அளவுக்கு காசு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அததான் அந்த குடும்பம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த அம்மா உட்கார்ந்து கிட்டத்தட்ட ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஒரு வீடியோ போடும். ஏன் அப்படின்னா யூடியூப்ல குறைஞ்சபட்சம் 8 நிமிஷத்துக்கு மேல ஒரு வீடியோ வந்து போச்சு, நிறைய வியூஸ் வந்திருக்கு, நிறைய வாட்சிங் ஹவர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கே லட்சக்கணக்கான காசு வரும். கிட்டத்தட்ட $100 மேல வரும் ஒரே ஒரு வீடியோக்கு 8 மினிட்ஸ்க்கு மேல இருந்தா. சோ இந்த மாதிரி 1008 பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. சோ அவங்களது வந்து போட்ட ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ல பிச்சுக்கிட்டு போகுது. நான் சொன்ன மாதிரி நாடகத்துல நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட கிரியேட் பண்ற மாதிரி இவங்க ஃபேமிலில நாளைக்கு இந்த அம்மா எப்படி அழுதுட்டு வீடியோ போடுவாங்க, நாளைக்கு இந்த அம்மா கடைக்கு போய் என்ன நகைய வாங்குவாங்க, நாளைக்கு இந்த அம்மா வீட்டுல பால் காய்ச்சுறாங்க, அதுக்கு என்ன புடவை கட்ட போறாங்க அப்படின்ற மாதிரியான வீடியோஸ் எல்லாத்தையும் இவங்க கிரியேட் பண்ணி மக்களோட எதிர்பார்ப்பை சம்பாதிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ இது எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னா மக்களாகிய நாம தான் ரொம்பவே விழிப்புணர்வோட இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணாம ஜஸ்ட் ஒரு பாசிங் கிளவுட்ஸா நினைச்சு அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். நான் சொன்ன மாதிரி நமக்கே 1008 பிரச்சனை இருக்கு. நம்ம அதை பாக்குறது இல்ல. அடுத்த வீட்டுல என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றத நாம பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கோம். பட் அது வந்து பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு அது ஒரு வருமானம். இது மூலயமா அவங்க சம்பாதிக்கிறாங்க. அவங்க அம்மா கவர்மெண்ட் டீச்சர், அதுல இருந்து வரக்கூடிய சம்பளம் பத்தல. அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து அவங்க பண்ணி சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பையன் வந்து என்ன வேலை பாக்குறாங்கன்னு இது வரைக்குமே யாருக்கும் தெரியாது. அவங்க பொண்ணு இப்ப வரைக்கும் படிக்கிறாங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் வந்து என்ன பண்றாங்கன்னு தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னா ஷாப்பிங் எல்லாம் போனாங்கன்னா ஆயிரக்கணக்குல லட்சக்கணக்குல ஷாப்பிங் பண்றாங்க. 100 பவுன் நகை இருக்கு, 200 பவுன் நகை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மாவோட வீட்டுக்காரு இன்னைக்கு வரைக்கும் என்ன வேலை பாக்குறாருன்னு தெரியாது. ஆனா காரு, வீடு, பங்களான்னு ரொம்ப சொகுசான ஒரு வாழ்க்கையை ரொம்ப லக்ஸரியா தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. வீட்டுல என்கிட்ட இத்தனை பவுன் நகை இருக்கு, நான் அதெல்லாம் உங்ககிட்ட காட்டுறேன், என் டைமண்ட் நகையை காட்டுறேன், என் கோல்டு இவ்வளவு இருக்கு, நான் அதை காட்டுறேன், என் பட்டு புடவை வந்து காட்டுறேன், என் வீட்டை காட்டுறேன், என் வீட்டுல இன்னைக்கு மீன் சமைக்க போறேன். உங்க வீட்டுல நீங்க மீன் சமைச்சா என்ன, என்ன சமைச்சா என்ன? எத்தனையோ பேர் பசியோடவும் பட்டினியோடவும் வாடிக்கிட்டு இருக்காங்க நடு ரோட்ல. சோ அப்படி எல்லாம் இருக்கிறப்போ உங்க வீட்டுல சமைச்சா நீங்க சந்தோஷமா குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிடுங்க. அதை எதுக்கு 4 பேருக்கு காட்டி வெறுப்பேத்துறதோ, 4 பேரோட கமெண்ட்ஸை வாங்கணும், 4 பேரோட வியூஸை வாங்கணும், எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்கல. சோசியல் மீடியால இன்னைக்கு எந்த அட்வொகேட்ஸ் பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தான் போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே அவங்கள வந்து அவ்வளவு அளவுக்கு தாக்கி பேசிட்டு இருக்காங்க. நிறைய அட்வொகேட் பேசுறாங்க. ஒரு ஆக்டர் ஆக்சுவலி இதுல வந்து பேசியிருக்காங்க, இந்த குடும்பத்தை பத்தி அவ்வளவு ஓப்பனா பேசியிருக்காங்க. அவங்க ஒரு பெரிய ஆக்ட்ரஸ். அப்படி இருக்கிறப்ப அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி இதை பத்தி பேசுறாங்கன்னா அதுல எந்த அளவுக்கு ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லா விஷயமும் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் தொடர்ந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம், உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி ஆடியன்ஸை பார்த்து கேள்வி கேட்டு அதுக்கும் அந்த அம்மா வந்து உட்கார்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க, பதில் சொல்லிட்டு இருக்காங்க.
இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் திரும்ப திரும்ப அந்த பிரச்சனையவே வீடியோவா போட்டு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. எப்பவுமே நம்மளோட மக்கள் வந்து எப்படி தெரியுமா, ஒருத்தவங்க அழுகுறாங்க அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டு போக மாட்டாங்க. உட்கார்ந்து அவங்கள பாக்குறது, அவங்களுக்கு ஏதோ நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் தமிழ்நாட்டு மக்கள். அது நமக்கு நல்லாவே தெரியும், புரியும். அத அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ அவங்களோட ஃபேமிலில பிரச்சனை அப்படின்னா அவங்க அழுகுறாங்க. அவங்களோட ஃபேமிலில அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கு, அதனால அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாங்க. சோ பெத்தெடுத்த பையனோ பொண்ணோ போய் பார்க்கல, அது எல்லாமே அவங்க பர்சனலுக்குள்ள உள்ள விஷயம். இதையும் ஒரு வீடியோவா போட்டு ஏன் இப்படி எல்லாம் வந்து மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க, மக்களோட நேரத்தை எதுக்காக வீணடிக்கிறீங்க, சம்பாதிக்கிறதுக்கு இன்னைக்கு 1000 வழி இருக்கு, இதுதான் வழின்னு சொல்லி எதுக்கு பண்றீங்க? ஒரு வீடியோ போடுறது உங்களுக்கு வந்து வாடிக்கை ஆயிடுச்சு அப்படின்னா நார்மலா டான்ஸ் ஆடியோ இல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போடுங்க. அதை விட்டுட்டு உங்க வீட்டுல பால் காய்ச்சறது, நீங்க புடவை எடுக்க போறது, ஏன்னா எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொருத்தருமே மாசம் 5000 10,000 ரூபாய் சம்பளத்தை வச்சு எல்லாம் எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. மாத்திக்க துணி இல்லாம எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனா இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு இருக்கிற மக்களுடைய பிரச்சனையை இன்னும் அதிகமாக்கிட்டு இருக்காங்க ஒரு சில குடும்பங்கள். சோ இத வந்து அந்த குடும்பத்தை பத்தி சொல்லணும்ன்ற ஒரு வீடியோ கிடையாது, மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வோட வீடியோவா தான் இத வந்து நாங்க போடுறோம். ஏன் அப்படின்னா நீங்களும் கேட்கலாம், நீங்களும் இப்படி உட்கார்ந்து கண்டென்ட்டா பேசிதானே வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கீங்க, வியூஸ்க்காக வீடியோ. இதெல்லாம் வியூஸ்க்காக எல்லாம் வீடியோ கிடையாதுங்க. முழுக்க முழுக்க நாங்க பேசியிருக்க ஒவ்வொரு வீடியோவா இருக்கட்டும், இந்த சேனல்ல வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே பாத்தீங்கன்னா நிறைய அவேர்னஸ், விழிப்புணர்வு, அப்டேட் இதெல்லாம் தான் இருக்குமே தவிர தேவையில்லாத அன்னெசசரி வீடியோஸ் எப்பவுமே இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாம நிறைய சினிமாவை பத்தி போடுங்க. ஏன் அப்படின்னா சினிமா நடிகர் நடிகைகள் முழுக்க முழுக்க போக்கஸ்ல இருக்காங்க, மக்களுக்கு அவங்கள பிடிக்கும். சோ அவங்கள பத்தி நீங்க போடுறீங்க அப்படின்னா அவங்க அதை ஒரு என்டர்டைன்மெண்டாவோ ஒரு என்ஜாய்மெண்டாவோ, அதாவது நமக்கு பிடிச்சவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அந்த மாதிரி வீடியோஸ் போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அதை விட்டுட்டு ஒரு பர்சனல் ஃபேமிலில நடக்கக்கூடிய எல்லா பர்சனல்லையும் எல்லா விஷயத்தையும் தூக்கி இப்படி நடு ரோட்ல போடுற மாதிரி இப்படி யூடியூப்ல சோசியல் மீடியால போட்டு அது மூலயமா லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறது, நீங்க மேல மேல வந்து வீடு கட்டுறது, நகை வாங்குறதுன்னு இந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எத்தனையோ பேரு வீடே இல்லாம இருந்துட்டு இருக்காங்க, எவ்வளவு பேரு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இப்ப ஏதாவது ஹெல்ப் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க, பரவாயில்ல, அது இன்னும் சந்தோஷம். உங்களை பார்த்து இன்னும் 4 பேர் ஹெல்ப் பண்ண முன் வருவாங்க, அவங்க 4 பேர் வீடியோ போடட்டும். அந்த 4 பேர் 8 பேர் ஆகட்டும், 8 பேர் போயிட்டு ஒரு 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணட்டும். ஹெல்பிங் வீடியோவா போடுங்க. நல்ல நாள்ல இப்ப யாருக்காவது ஏதாவது ஒண்ணு கொடுத்துருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்களா, ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கீங்களா, இல்ல உங்க ஊர்லயே அவ்வளவு பேர் இருக்காங்க, அவ்வளவு பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதாவும் சொல்றாங்க, அவங்களுக்கு என்னைக்காவது நீங்க போயிட்டு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? எவ்வளவு பேர் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு உங்களோட ஆடம்பர வாழ்க்கை, அதுக்கப்புறம் உங்களோட பிரச்சனை, இது 2 தான் உங்க சேனல்ல வந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து. இத பாக்குற மக்கள் முட்டாளா ஆக்கிட்டு இருக்காங்க. அவங்க டைமை வேஸ்ட் பண்றது இல்லாம அவங்களுக்கே தெரியாம அவங்களோட பணத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க நெட்டு காசு போட்டு ரீசார்ஜ் பண்ணி யூடியூப்ல போய் வீடியோ பார்த்து அது மூலயமா உங்களுக்கு வருமானம் வருது. சோ எப்படி மக்களோட நேரத்தையும் நீங்க வாங்கிக்கிறீங்க, மக்களோட பணத்தையும் நீங்க வாங்கிக்கிறீங்க. இன்னும் சம்பாதிக்க என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. இந்த ஒரு ஃபேமிலியை மட்டும் நான் சொல்லல, இந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க. இதை பண்ற அதை பண்றேன்னு அவ்வளோ நீடு கிரியேட் பண்றாங்க மக்கள் கிட்ட. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்கிட்ட இவங்க இதை பேசுனதுக்கான ப்ரூஃப் இருக்கு, என்கிட்ட வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்றத நான் சொல்றேன், நான் அதுக்கு ஆடியோ காட்டுறேன், வீடியோ காட்டுறேன் அப்படின்ற பேர்ல மாமியார் மருமக கிட்ட பேசுறது, பொண்ணு அம்மா கிட்ட பேசுறது, பொண்ணு அப்பா கிட்ட பேசுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா போன் பேசும்போது கால் ரெக்கார்ட் பண்றது. இப்படி கால் ரெக்கார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு பர்சனலுமே வெளியில வர ஆரம்பிக்கும். சோ அதையே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறாங்கல்ல, அதுல அவங்க பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க அந்த ஆடியோவும் சேர்த்து போடுறாங்க. சோ எந்த அளவுக்கு ஒரு கிரிமினலா எல்லா விஷயமும் யோசிச்சு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கிரிமினலா எல்லாத்தையும் பண்ணிட்டு திரும்பவும் எப்படி இந்த அளவுக்கு ஒண்ணு சேர்ந்து ஆடுறது பாடுறதுன்னு பண்றாங்க அப்படின்றது புரியல. பொதுவா ஒரு பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தரே நம்மளை பத்தியோ இல்ல நம்ம பசங்களை பத்தியோ ஏதாவது தப்பா பேசிட்டாங்க, ஏதாவது திட்டினாங்க அப்படின்னா நமக்கு அவ்வளவு கோவம் வரும், அவங்க கிட்ட நம்ம அவ்வளவு சண்டைக்கு போவோம். அப்படி இருக்கிறப்போ நிறைய பேர் வந்து ஒரு வயசு பொண்ணு, கல்யாணம் ஆகாத பொண்ணு அவ்வளோ அசிங்க அசிங்கமா பேசுறாங்க, அவ்வளோ அசிங்க அசிங்கமா கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. வயசானவங்கன்னு பார்க்காம அவங்கள பத்தி அவ்வளோ கமெண்ட் போடுறாங்க, அவங்க ஹஸ்பண்ட பத்தி கமெண்ட் போடுறாங்க, பையனை பத்தி கமெண்ட் போடுறாங்க. இவ்வளோ விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இது எல்லாத்தையும் தொடச்சு போட்ட மாதிரி தானே அவங்க திருப்பி திருப்பி அவங்களோட வேலையிலே கரெக்டா இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது, புரியுது. கண்டிப்பா நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன் அப்படின்னா சோ இதெல்லாம் அவங்க பாத்துட்டு இருந்தாங்கன்னா சம்பாதிக்க முடியாது, அடுத்தடுத்த வீடியோஸ் அவங்களால ஃப்ரீயா போட முடியாது. சோ அதனால யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், பொண்ணை திட்டினா என்ன, பையனை திட்டினா என்ன, திட்டுறவங்க திட்டிட்டு போகட்டும், நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க இருந்துட்டு இருக்காங்க.
ஒரு டீச்சர் எந்த அளவுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கணுமோ இவங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்காங்க. இதுல என்னன்னா அந்த ஸ்கூல்ல ரீசெண்டா அவங்க ஹெட்மாஸ்டர் கிட்டயுமே கேட்டிருக்காங்க. இப்படி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மேல நீங்க என்ன உங்க சைட்ல இருந்து ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கும் அவங்க பதில் சொல்லாம போயிருக்காங்க. அதுலயே இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்திருக்கோம் அவங்க மேல. சீக்கிரமா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னுமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஒரு வயசு பொண்ணு, கல்யாணம் ஆகாத பொண்ணை இப்படி அசிங்க அசிங்கமா திட்டி போட்டா அவளோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்ன்றத அந்த அம்மாவும் அப்பாவும் கவலைப்படல. சோ அவங்க முழுக்க முழுக்க பணம் சம்பாதிக்கணும், வியூஸ் போடணும், இதையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டே இருக்காங்க. சோ கண்டிப்பா இதுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டியது அவங்க கிடையாது, நாம தான் முடிவு கட்டணும். சோ நாம எப்போ அலர்ட் ஆகுறோமோ அப்போ அவங்க எல்லாமே வந்து அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாம மாறணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இதை நாம இக்னோர் பண்ணிட்டு போனாதான் அவங்களோட வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. சோ நாம தொடர்ந்து இதெல்லாம் என்கரேஜ் பண்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கிறதுனாலதான் அவங்க அவங்களோட வேலையை இன்னும் அதிகமா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் உண்மை. சோ இந்த மாதிரி ஒரு கால் ரெக்கார்ட் பண்றது, அவங்களுக்கே தெரியாம வீடியோ ரெக்கார்ட் பண்றது, இத பார்த்து எத்தனை பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்க வீட்ல இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா தேவையில்லாத ஒவ்வொரு குடும்பத்திலயும் பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொருத்தரும் இப்படி ரெக்கார்ட் பண்ற இந்த மாதிரி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இது வந்து நிறைய குடும்பங்களுக்கே பிரச்சனையா அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சோ இது எல்லாமே ஒரு இல்லீகல் டைப் ஸ்கேம் தான் சொல்லணும். சோ இதுவும் வந்து ஒரு வகையான ஸ்கேம். இதுக்கு நாம பலிக்காடு ஆகாம இருக்கணும் அப்படின்னா நாம இதுல எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வோட இருக்கும் அப்படின்றதுதான் ரொம்பவே முக்கியம். நாம இருக்கிறதோடு நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் நாம வந்து அலர்ட் பண்ணணும். சோ அந்த மாதிரி தான் இது ஒரு வீடியோவுமே. சோ அந்த மாதிரி தான் இப்ப நானும் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், சொல்லிட்டு இருக்கேன். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உண்மையான விழிப்புணர்வு உள்ள வீடியோக்கள் நீங்க டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.